வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். நீங்கள் பாவக்காயில் இது வரைக்கும் சாப்பிடாத டேஸ்ட்டில் அருமையான ஒரு பொடி தான் நாம் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பொடி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, நல்லா சுடு சுடு சாதத்தோடு நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாவக்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காம்பை கட் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன பாவக்காய் எடுத்துருக்கேன், பன்னீர் பாவக்காய். நீங்கள் நீளமாக உள்ள பெரிய பாவக்காவும் எடுத்துக்கலாம். இப்போ இது 2 கட் பண்ணிவிட்டு அது உள்ள விதைகள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வெளியில் எடுத்துருங்க. அது உள்ள விதைகள் இருந்துச்சு நம்ம பொடி பண்ணும்போது நமக்கு வாயில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த விதைகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி காய் சீவர சீவலில் போட்டு நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாவக்காயில் ஒரு 3 பாவக்காய் நான் துருவி எடுத்துக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் அளவுக்கு பாவக்காய் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறேன். இப்போ நான் 3 பாவக்காய் துருவி எடுத்துருக்கேன். அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள் தண்ணி விட்டு வரும். இப்போ இந்த தண்ணி நல்லா ஒட்டை புழிஞ்சு வச்சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாவக்காய் நான் வறுக்கிறதுக்காக அடிக்கனமான இண்டாலியம் கடாய் அடுப்பில் போட்டிருக்கேன். கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்திங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல், புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ இந்த கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பாவக்காவை தண்ணி கொஞ்சம் புழிஞ்சிட்ட மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ நமக்கு சீக்கிரமாக அது தண்ணியெல்லாம் வற்றி வதங்கி வரும். புழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை சிம்லையே வச்சு நல்லா வறுத்து விடுங்க. கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாது. நல்லா கலர் மாறிட்டு அந்த ஈரப்பதமெல்லாம் போய் வரும். அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கலர் எல்லாம் நல்லா மாறிட்டு அப்படி பொலன்னு உதிர்ந்து வருது பாருங்கள். இப்போ நல்லாவே அந்த பச்சைத்தன்மையெல்லாம் போயிடுச்சு. உங்களுக்கு கிறிஸ்பியாக வர்ற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கிட்டிங்கன்னா தான் நம்ம பொடி பண்ணி எடுத்து வைக்கும்போது கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நான் கொஞ்சமாக கொப்பரை தேங்காய் எடுத்துருக்கேன். நீங்கள் பச்சை தேங்காய் எடுத்திங்கன்னா துருவிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க, ஈரத்தன்மை போக. இப்போ கொப்பரை தேங்காய்ன்றதுனால இதில் சேர்த்துட்டு ஒரு 5-6 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிறேன். அது லேசாக கிறிஸ்பியாகி வரும். அந்த ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டு அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேங்காவுமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதையுமே நான் அதே பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ மறுபடியும் அந்த கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அதை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கோல்டன் கலர் அந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா செவந்து ஃப்ரை ஆகி வரணும். வறுக்க விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் 1 டீஸ்பூன் வரமல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அது கூடவே காரத்துக்குன்னு 8 வரமிளகாய் எடுத்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம பாவக்காய் சேர்க்குறதால அந்த கசப்பு தன்மையில் காரம் நமக்கு தெரியாது. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாவையும் சேர்த்துட்டு வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றா சேர்ந்து வறுபட்டுடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளி அதிகம் சேர்க்க வேண்டாம், இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ அந்த புளியை அப்படியே பிச்சு போட்ட மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே சின்ன பல்லாக இருக்கிறதால ஒரு 5-6 பல் பூண்டையும் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த புளி லேசாக கிறிஸ்பி ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து ஒன்றா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற விட்டுருங்க. இப்போ நான் வறுத்து வச்சுருந்த எல்லாமே இந்த பிளேட்டில் போட்டு வச்சுருந்து நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி கப்புக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ மிக்சி கப்பில் மாற்றிட்டு இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் லேசான கொரகொரப்பு இருக்கிற மாதிரி விட்டு விட்டு அரைங்க. நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதால எண்ணெய் வந்த மாதிரி ஆகிடும். நல்லா விட்டு விட்டு அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டால் லேசாக கொஞ்சம் கொரகொரப்பு தெரியுது பாருங்கள். நம்ம இட்லி பொடியில் அந்த மாதிரி கொரகொரப்பாக பண்ணோம்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் லைட்டாக சூடாகி இருக்கும். அதனால் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற விட்டுடலாம். ஆறின பிறகு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கெட்டு போகாத இருக்கும். ஒரு வாரம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். நமக்கு நல்ல அருமையான பாவக்காய் பொடி ரெடி ஆகிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இட்லியோடு தான் வச்சுருக்கேன். நீங்கள் இது இட்லியோட, தோசையோட, பிளெயின் சாதத்து மேலே சூடாக போட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.